வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னொரு ரிமெம்பரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் தாட்ஸ் குக் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நாங்கள் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். இந்த 2 செலிப்ரேஷனுக்காகவும் நான் இன்னைக்கு ஒரு கேக் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு திக்கான தயிர் எடுத்துக்கலாம். இது வெயிட் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 125 கிராம்ஸ் இருக்குது. ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேங்க. இது 1/4 கப் அளவு இருக்குது. அதாவது 60 ml மெஷர்மெண்ட்டில் இருக்குது. பேக்கிங்க்கு எப்போவுமே வெயிட் மெஷர் பண்ணி செஞ்சால் ரொம்ப நல்ல அவுட்புட் வரும். இது 100 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர், சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு 100 கிராம் மெஷர்மெண்ட் இருக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை எல்லாமே கரையிற வரைக்கும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 125 கிராம்ஸ் இருக்குது. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பும் பேக்கிங் பவுடரும் டைரக்ட் கான்டாக்டில் வரக்கூடாது. ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்த போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் அளவுக்கு lukewarm வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டாக பீட் பண்ணோம் இல்லைங்களா, ஆயில் தயிர் எல்லாமே சேர்த்தி, அது கூட இந்த மைதா மாவு கொஞ்சமாகவும் இந்த வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சமும் சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம், பலூன் விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி பேட்டர் நல்ல ப்ராப்பராக நல்ல கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைச்சிருக்குங்க. இன்றைக்கி நான் ஃப்ளாக் தீமில் கேக் செய்கிறதுனால ஆரஞ்சு ஃபுட் கலர் இது கூட ஆட் பண்ணுறேன். இது லிக்விட் ஃபுட் கலர் தான். நம்மளுக்கு இந்த சாஃப்ரான் கலர் வர்ற வரைக்குமான எவ்வளோ ட்ராப்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டான ஒரு கலருக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜெல் கலர் இருக்குன்னா தாராளமாக நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரி பவுடர்ட் கலர் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டருக்கு இது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போது ஒரு ஸ்கொயர் கேக் டின்னை நான் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் இந்த கேக் பேட்டரை நம்ம போட்டுடலாம். நம்ம 1 நம்பர் கேக் பண்ணுறதுனால ஸ்கொயர் டின் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். வேஸ்டேஜ் அதிகமாக இருக்காது கேக் கார்விங்கில். இதை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 30 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணணும். 180 டிகிரிஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக பேக் ஆயிடுச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா ஆறணும். இதை அப்சைட் டவுனாக போட்டு நம்ம இந்த பட்டர் பேப்பரும் ரிமூவ் பண்ணிடலாம். 2 பக்கமே நல்லா ஆறணும். சாகியாக இருக்கக்கூடாது, ஸ்வெட்டிங்காக இருக்கக்கூடாது. வயர் ரேக்கில் வச்சு ஆற விட்டுடலாம். இதே ரெசிபி இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொன்னோம் பார்த்தீங்களா மெஷர்மெண்ட்ஸ், இதே ரெசிப்பியில் நான் இன்னொரு கேக் பேட்டரும் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் க்ரீன் கலர், நேஷ்னல் ஃப்ளாகுக்காக க்ரீன் கலர் ஆட் பண்ணி மிக்சர் ரெடி பண்ணியிருக்கேன். இதையும் இதே மாதிரி நம்ம டின்னை க்ரீஸ் பண்ணி ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் மெஷர்மெண்ட், சேம் டெம்பரேச்சர், சேம் டைமிங். இதே டைமிங்க்கு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் நல்லா நம்ம ஆற விட்டுணும். இப்போ நான் ஒரு கேக் பேக் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக செகண்ட் கேக்கும் பேக் பண்ணனால கொஞ்சம் அந்த க்ரீன் கேக் மேலே டாப் கொஞ்சம் டார்க் கலரில் வந்திருக்கு. இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஓவனோட ஹீட் அதிகமாக இருந்திருக்கு. இப்போது நான் இந்த கேக் டின்னில் ஆறின 2 கேக்கையுமே நடுவில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறேன். இது 1 டேக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. கிளிங் ரேப் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கார்விங் பண்ண போகிறோம். 1 நம்பர் மாதிரி கார்விங் பண்ண போகிறோம். நம்ம கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஹார்டன் ஆகணும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணி கார்விங் பண்ணிடலாம். ஸோ 1 டே இது நல்லா செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹார்ட் ஆகலை, பட் ஓரளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கார்விங்க்கு. பார்த்திங்கன்னா கீழே க்ரீன் கலரும் மேலே ஆரஞ்சு கலரும் வச்சு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம மெஷர் பண்ணி கார்வ் பண்ண போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் எது செய்யணுன்னாலும் ஸ்டென்சிலில் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு ஸ்டென்சில் மாதிரி யூஸ் பண்ணி கூட கட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஸ்கொயருக்குள்ளே கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் 1 கிடைக்கும். ஸோ இன்றைக்கி 1 கொஞ்சம் பெருசாக எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். பிரெத் வைஸ் இதை ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம்.
இதை கரெக்டாக 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை லென்த் வைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 3 ரெக்டாங்குலர் பீசஸ் கிடைக்கும். செரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நைஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 90 டிகிரிஸில் வச்சு நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி கீழே வச்சு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி 3 பீசஸ்மே நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். 2 லேயர்ஸுமே ஒன்று மேலே ஒன்று இருக்குது. ஸோ ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் கட் ஆகிருக்கு. இப்போது அந்த ஒரு பீஸில் லென்த் வைஸ் மெஷர் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும். நான் காமிக்கிற மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் மேலே இருக்கணும். இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 4 பீஸ் ஆயிடுச்சு இந்த கேக்கு. இப்போ நான் எடுக்கக்கூடிய இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மளோட இந்த கார்விங்கில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரான்னு சொல்லலாம். நம்மளுக்கு அதிகமான வேஸ்டேஜ் கிடையாது. இந்த ஒரு பீஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஸ்டென்சில் வச்சு கட் பண்ணோன்னா நிறைய பீஸ் வேஸ்ட் ஆகிருக்கும். கேக்கோட சைஸும் சின்னதாக இருக்குங்க. இப்போது நம்ம இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம அசம்பிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் எடுத்து 1 மாதிரி நான் வச்சுருக்கேன். இன்னொரு ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ட்டட் டீ மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை ஃபைனலாக 1 அப்படிங்கிற ஷேப் கொடுக்கணும் இல்லைங்களா? நம்ம கட் பண்ணதில் இன்னொரு 3rd பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பீஸ் எடுத்து அப்படியே இதோட மேலே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கலர் மேலே வரணும். இந்த மாதிரி கலர் தீமில் செஞ்சோன்னா அதை நோட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக மேலே வர மாதிரி பார்த்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. சூப்பராக நம்மளோட 1 நம்பர் எவ்வளோ சூப்பராக நம்ம காவ் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா? இப்போ இதுக்காக நம்ம ஐசிங்க்கு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மில்கி மிஸ்ட் பிராண்டோட தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 200 கிராம்ஸுங்க. க்ரீம் சீஸ் வந்து பொதுவாக வந்து சார் டேஸ்ட்டில் இருக்கும். இதோட ஃபில்லிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஐசிங் நம்ம சாப்பிடும்போது. இந்த சார்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 60 கிராம்ஸ் அளவு ஐசிங் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் இனிப்பு இருக்காதுங்க க்ரீம் சீஸில். க்ரீம் சீஸ் வேண்டான்னு நினைக்கிறவங்க நார்மலான விப்பிங் க்ரீம் வச்சு கூட நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம பீட் பண்ணிவிட்டு ஒரு பேல் எல்லோ கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும்னு கிடையாதுங்க. இந்த சர்க்கரை நல்லா இதில் வந்து டிசால்வ் ஆகணும். க்ரீம் சீஸோட நல்லா இது பிளெண்ட் ஆகணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்னைக்கு இது கூடவே விப்பிங் க்ரீமையும் சேர்த்த போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து விப்பிங் க்ரீமை விப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம், நான் டைரி விப்பிங் க்ரீம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா? அதே விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் இப்படி பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு நியூ டேஸ்ட், ஒரு சூப்பர்பான ஒரு டேஸ்ட் நம்ம ஐசிங்க்கு கொடுக்க போகிறோம். இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்தியாச்சு. இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் வந்து இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ஸ்டிஃப் பீக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம ஐசிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேலே இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போது கேக் ஸ்பாஞ்சை வந்து சுகர் சிரப்பால் நம்ம வந்து ஊற வைக்கணும் இல்லைங்களா? இப்போ கீழே இருக்கிற க்ரீன் ஸ்பாஞ்ச் மேலே நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரையும் 1/4 கப் தண்ணியும் கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்தி தேவையான அளவுக்கு சேர்த்தி ஸ்பாஞ்சை நனைய வச்சிடலாம். ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும், நல்லாவே பேலன்ஸ் ஆகும். அதிகமாக சுகர் சிரப் விட வேண்டாம். அப்சர்வ் பண்ணிச்சு பார்த்தீங்களா ஸ்பாஞ்சு. இப்போ வந்து நான் இந்த க்ரீம் ரெடி பண்ணோம்ல, அதை பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். ஸ்டார் நாசில் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம நார்மலான ரவுண்ட் கட்டில் கூட நம்ம இந்த டிசைன் பண்ணலாம், இல்லைன்னா விருப்பப்பட்ட நாசிலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பைப்பிங், அதாவது ஐசிங் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதாவது அவுட்டர் மட்டுமே இந்த மாதிரி நான் இந்த ஸ்டார் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து
மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். 1/2 கப் அளவுக்கு மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உள்ளே ஃபுல்லாக இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. இதுக்கு மேலே ஆரஞ்சு கலர் வச்சாச்சு, அதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்த்தியாச்சு. ஃபைனலாக மறுபடியும் இதே மாதிரி ஐசிங் பண்ணுறோம். இதே ஸ்டார் நாசில் வச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டார் ஷேப்பில் பண்ணியாச்சு. டெக்கரேஷனுக்காக நான் இங்கே கொஞ்சம் மார்ஷ்மெலோஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி மில்கி பார் மாதிரி. இந்த மோல்டு யூஸ் பண்ணி தாங்க நான் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த சாக்லேட் செட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். கூடவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி டெக்கரேஷனுக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸும் கிவிஸும் எடுத்திருக்கேன். நான் வந்து ட்ரைகலர் கான்செப்டில் இந்த 3 கலர் மட்டுமே தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், மேக்ரூன்ஸ் எடுத்து நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம், சாக்லேட்ஸ் இன்னும் விதவிதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு விருப்பப்பட்டபடி அங்கங்கே நம்ம ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 8 மணி நேரம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணோன்னா தான் நல்லா அந்த ஸ்பாஞ்ச் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர்பான நம்மளோட 1 அப்படிங்கிற நம்பர் தீம் கேக் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ட்ரை கலரில் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டெக்ஸ்சர். ஜாம் ஃபில்லிங் சென்டரில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சைடில் ஒயிட்டில் நம்மளோட ஐசிங் இருக்குது. சூப்பர்பான ஒரு கலர்ஃபுல் அண்ட் ஹெல்த்தியான கேக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மஸ்து மஸா. சூப்பராக இருக்குங்களாமா. எவ்வளோ சூப்பராக ஒரு ஃப்ளாக் மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த நம்பர் தீமை நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.